வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பாருங்க, ஏசப்பா பக்கத்துல நமக்கு ஒரு சிங்காசனத்தை அமைத்து அந்த சிங்காசனத்துல நம்மை உட்கார செய்ய போகிறார். இங்க வந்திருக்கிற எல்லாருக்காக ஏசப்பாவுடைய பக்கத்துல ஒரு சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது. நாம் எல்லாரும் அவர் பக்கத்துல நமக்காக அவர் வைத்திருக்கிற சிங்காசனத்துல போய் அமர போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இப்ப அந்த சிங்காசனத்துல போய் அமர வேண்டும் என்றால் நாம இந்த பூமியில ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவனோ எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை சொல்லுகிற பொழுது அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஏசப்பா பிதாவுடைய வலது பார்சத்துல போய் உட்கார்ந்தாங்க. சாதாரணமா அவருக்கு அந்த வலது பார்சத்துல உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. அதற்கு அவர் ஜெயம் கொண்டார். இந்த பூமியில அவர் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே அவருக்கு பிதாவுக்கு அருகே உட்காரக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது. இன்னைக்கு நாமும் இந்த பூமியில ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நமக்கும் ஆண்டவர் சிங்காசனத்தை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இது குறித்து என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். ஏசப்பா ஜெயம் கொண்டு பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்துல இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில இயேசு ஜெயித்து சாத்தான ஜெயித்து அவர் பிதாவுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். இன்னைக்கு நமக்கும் இயேசு கிறிஸ்துடைய பக்கத்துல உட்காரக்கூடிய அந்த மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பூமியில நாம் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே சொல்லிட்டார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவத்தை கொண்டு வருகிறது யார் என்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு யார நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, எதிராளி ஆகிய பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும். எதிராளி ஆகிய பிசாசை நாம் ஜெயித்தால்தான் நமக்கு அந்த சிங்காசனத்துல உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உண்டு. அதனாலதான் இயேசு சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்துல வருகிற உபத்திரவங்களையும் இந்த உலகத்தில் வருகிற பாடுகளையும் யார் ஜெயிக்கிறார்களோ, அதனால்தான் ஆண்டவர் சொல்றார்,
முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நாள் ஒரு வருஷம் நல்ல இயேசுவுக்காக வாழ்ந்துட்டு மறுபடியும் நம்ம பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சிங்காசனம் கிடைக்காது. கடைசி வரைக்கும் இந்த பூமியில நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறது வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு வார்த்தையை வாசித்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறத வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29-30 வாசிக்கிற பொழுது, ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தை உங்களுக்கு தருவேன், சிங்காசனத்துல உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் பாடுபடுவதற்கு உங்களுக்கு நான் அருள் வைத்திருக்கிறேன். அதுவும் ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஏன் இவ்வளவு பாடு, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சோர்ந்து போயிடுறோம். அது சாதாரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு பாடு உபத்திரம் எல்லாம் நிறைய வராது. அவங்களெல்லாம் சாத்தா என்ன பண்ணுவான், விட்டுருவான். சரி, அவங்க பெயர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், ஊழியம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் வரும். ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி சாத்தா இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு வருவான், அக்கம் பக்கத்துல இருந்து கொண்டு வருவான், வேலை செய்யற இடத்துல இருந்து கொண்டு வருவான். எங்கெங்கெல்லாம் இருந்து அவனால பிரச்சனை கொண்டு வர முடியுமோ அத்தனை காரியத்தையும் அவன் செய்வான். ஆண்டவருடைய துணையோட தான் அவன் செய்வான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்பான், ஆண்டவரே இவங்க நல்லா பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, நல்ல ஊழியத்துக்கு எல்லாம் போறாங்க, நீங்க அவங்களை ஆசீர்வச்சிட்டே இருக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் பாடு கஷ்டத்தை கொடுத்து பாருங்க, அனுமதி கொடுங்க எனக்கு. அப்பதான் இவங்க ரூபம் தெரியும். பிரச்சனை வரும்போது எப்படி ஓடுறாங்க, போராட்டம் வரும்போது எப்படி ஜெபம் பண்றாங்க, நிறைய தொந்தரவு வருகிற பொழுது எப்படி ஊழியம் பண்றாங்க அப்படின்னு அப்பதான் தெரியும் ஆண்டவரே. அதனால எனக்கு நீங்க கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சாத்தான் போய் அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கேட்பான். சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை சோதிப்பதற்காக அனுமதி கொடுக்கிற பொழுது பிரச்சனை போராட்டம் இவைகள் எல்லாம் நமக்கு வரும். இவைகள் எல்லாம் நம்ம ஜெயித்தால் மாத்திரம்தான் இயேசுவோடு கூட உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஏசப்பா எல்லாத்தையுமே ஜெயிச்சாங்க, ஒரு குற்றமுமே பண்ணல. அவரை திட்டுனாங்க, காரி துப்புனாங்க, அடிச்சாங்க, கடைசியில சிலுவையில கொண்டு போய் அறையிறாங்க. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணார், பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சார். இத பத்தி ஒரே ஒரு வசனத்தை வாசித்தா நமக்கு நல்ல புரியும். எபிரேயர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12வது வசனம் 2வது வசனத்துல, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்னாடி தெரிந்ததெல்லாம் எது அப்படின்னா, தேவனுடைய வலது பார்சத்துல நான் உட்கார போறேன். அதனால அவருக்கு அவமானம் பெருசா தெரியல. அந்த சிங்காசனம் தான் அவருக்கு தெரிந்ததை தவிர சிலுவை அவருக்கு பெருசா தெரியல. அடிகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் அவருக்கு பெருசா தெரியவே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ள வரணும். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய, அதுவும் ஆவிக்குரிய ஜீவியத்துல வாழ்கிற வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா, தேவனுக்காக செயல்படணும் அப்படின்னா இப்படிப்பட்டதான சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, ரொம்ப அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவருக்கு முன்னாடி பிதா அந்த பூமிக்கு அனுப்பும் போதே சொல்லிட்டார், இப்படிப்பட்ட பிரச்சனை வரும், இப்படி அவமானப்படுத்துவாங்க, காரி துப்புவாங்க, கடைசியில சிலுவையில் அடிப்பாங்க, இதெல்லாம் நீ ஜெயிச்சு வந்தா உனக்கு என்னுடைய வலது பார்சத்துல உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தருவனி சொல்லி அனுப்புனாங்க.
ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியில செல்ல பிள்ளையா இருந்தார் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நித்தமும் அவருடைய சமூகத்துல சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியா இருந்தார். அவரை பூமிக்கு அனுப்பும் போதே சொல்லி அனுப்புறார். அதனால அவருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சிங்காசனம், வலது பார்சத்தில் உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அதையே நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால இந்த பூமியில வந்த பாடுகள் எல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இன்னும் வரும். நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சகிக்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த சோதனை நேரத்துல நம்ம உத்தமன் என்று விளங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோதனை நேரத்துல நம்ம பதறக்கூடாது, ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவரை மறுதளித்திடக்கூடாது. இந்த சோதனை வருகிற பொழுது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் யோபுவை போல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இது மட்டும்தான் வரணும். அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு சிங்காசனம் உறுதி. இயேசு கிறிஸ்துனுடைய வலது பார்சத்துல உட்காரக்கூடிய அந்த மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆகையினால என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நாம சோர்ந்து போகவே கூடாது. தேவ பக்தியாய் வாழ மனதாயுடைய யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பக்தியா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க துன்பப்படுவீங்க. பரவாயில்ல, நான் எல்லாரும் போல நான் சர்ச்சைக்கு வந்துட்டு நான் போறேன் அப்படின்னா உங்களுக்கு துன்பமே வராது, பிரச்சனையே வராது. ஆனா தேவ பக்தியா வாழணும், ஜபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், முடிந்த அளவுக்கு சத்தியத்தை சொல்லணும், ஊழியர் செய்யணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டாலே அடுத்தது உங்களுக்கு துன்பம் வரும். அந்த வசனத்தை வாசித்தரலாம், அப்படின்னாதான் எல்லாருக்கும் புரியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாருமே திருப்பி கொள்ளலாமா? ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அன்றியோ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒரு சிலர் சத்தியத்தை அறியாததுனால இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஐயா, நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு பைபிள் படிக்கிறேன், ஊழியத்துக்கெல்லாம் போறேன், என் குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. வருண் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க பைபிள் தூக்கிட்டு போயிட்டீங்கனாலே, வெளியரங்கமா பைபிள் தூக்கிட்டு இயேசுவை பத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னாலே நீங்க துன்பப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த துன்பத்தை நீங்க ஜெயித்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. நம்மளை சரிப்படுத்துறதுக்காகவே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை விட்டு வச்சிருக்கிறார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காக இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றார். பாருங்க, நிறைய பேரை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா விட்டு வச்சிருந்தார். எதுக்கு அப்படின்னா சோதிப்பதற்காக. ஏன்னா வனாந்திரத்துல 40 வருஷத்துல நிறைய பேர் பிறந்தாங்க. அவங்கெல்லாம் யுத்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் அழிக்காம பெலிஸ்தியர்ல ஒரு 5 ஜாதியை விட்டு வச்சிருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா சீதோனியரை விட்டு வச்சிருந்தாரு, கானானியரை விட்டு வச்சிருந்தாரு, ஏவியரை விட்டு வச்சிருந்தார். எதுக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் யுத்தத்துல பழகணும். யுத்தம் இல்லாம போய் ஃப்ரீயா போய் அந்த கானான் தேசத்துல உட்கார்ந்துட கூடாது, கஷ்டம் இல்லாம அந்த கானானுக்குள்ள போய் உட்கார்ந்துட கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்களுக்கும் கஷ்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு சில ஜாதிகளை விட்டு வச்சிருந்தார். இப்ப சாதாரணமா ஆசீர்வாதமான கானான் இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்கல. யுத்தம் பண்ணி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம எத்தனையோ எதிரிகளை பார்த்தாங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் யுத்தம் இல்லாம அதுல சுதந்திரமா வாழக்கூடாது, அவங்களுக்கும் கஷ்டம்னா என்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு சில ஜாதிகளை விட்டு வச்சார். அதே போலதான் இன்னைக்கு நம்மளை சோதிப்பதற்காக, நம்மளை பலப்படுத்துவதற்காக, நம்மளை சீர்படுத்துவதற்காக, நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்காக, நம்மளை நிலைநிறுத்துவதற்காக ஆண்டவர் ஒரு சிலரை
இன்னும் விட்டு வச்சிருக்கிறார். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அப்பப்போ நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் சோதிப்பதற்காக, இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்காக ஆண்டவர் இவைகளெல்லாம் விட்டு வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நீங்க யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா, இதே ஜனங்கள் ஆரம்பத்துல வருகிற பொழுது அவங்க யுத்தத்தை பார்த்தா மனமடிந்து போயிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் பெலிஸ்தியரின் வழியா நடத்தாம கொஞ்சம் சுத்தி, அதாவது கஷ்டம் இல்லாத இடத்துல நடத்தி வந்தார் ஆரம்ப நாட்கள்ல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு நிறைய காரியங்களை நன்மை ஆண்டவர் செய்வார். ஆனா கொஞ்ச நாள் போக போக நம்மளை சோதித்து சுத்த பொன்னாய் மாற்றுவதற்காக சில நேரங்கள்ல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஆண்டவர் அனுமதிப்பார். அதனால நான் கிறிஸ்துவுக்கா வாழணும், எனக்கு சிங்காசனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பூமியில நாம் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த சிங்காசனம் சாதாரணமா கிடைச்சிடாது. கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவ பக்தியா வாழணும்னு நம்ம எழும்பிட்டாலே அடுத்தது நம்ம முன்னாடி சாத்தான் அனுப்பான். ஏசப்பா ஊழியத்துக்கு வராரு, உடனே என்ன பண்றான், சோதிப்பதற்கு சாத்தான் கொண்டு போய் நிறுத்துறான். அதனால ஏசப்பாவே விடலை அப்படின்னா நம்மளெல்லாம் விட மாட்டான். ஏன்னா நமக்கு எதிராளி சாத்தான், அவனை ஜெயிக்கணும். ஏசு சொன்ன வார்த்தை, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. நம்ம சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறது எப்படி, என்ன வந்தாலும் சரி. ஆண்டவரை நான் தூசிக்க மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மாத்திரம்தான் எனக்கு வரும் அப்படிங்கிற அந்த சிந்தனை மாத்திரம் நமக்கு இருந்தா போதும், நம்ம சாத்தானை ஜெயிப்பது எளிது. உபத்திரம்லாம் கொஞ்ச காலம், வசனம் அப்படித்தான் சொல்லுது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நிலைநிறுத்திட்டார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி சாத்தா வரமாட்டான். கொஞ்ச நாள் தான், எப்படியாவது நம்மளை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போயிடலாம், எப்படியாவது ஆண்டவரை கோபப்படுத்துற காரியத்தை பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம்னா வகை தேடி சுற்றி திரிவான். நம்ம எப்பவுமே ஸ்தோத்திரம், எது வந்தாலும் ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் 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 சொன்னோம் அப்படின்னா இனி உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவன் என்ன பண்ணிடுவான், போயிடுவான். சரி, இந்த நேரத்துல வேற யாரையாவது போய் விளத்தலாம் அப்படின்னு வேற யார்கிட்டயாவது போயிடுவான். அதனால கொஞ்ச காலம், ரொம்ப தொடர்ச்சியா நம்ம கடைசி வரைக்கும் இல்ல, நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன காத்தடித்தாலும் சரி, என்ன மழை பெஞ்சாலும் சரி, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம கடந்து போக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோட கூட சிங்காசனத்துல உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அந்த சிங்காசனம் இருக்கணும். எப்பவுமே நித்தியத்தை குறித்ததான ஒரு பார்வை, நித்தியத்தை குறித்ததான ஒரு சிந்தனை, பரலோகத்தை குறித்ததான சிந்தனை, நமக்காக ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை குறித்ததான சிந்தனை, நம்ம வாழப்போகிற அந்த தங்கமயமான நகரத்தை குறித்ததான அந்த சிந்தனை நமக்கு இருந்தது அப்படின்னா இந்த பூமியின் வாழ்க்கை, இந்த பூமியின் பாடு, இந்த பூமியின் உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு பெருசா தெரியவே செய்யாது. கர்த்தருக்குள்ள வாழ்ந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு வரும். ஆனா இந்த நேரத்துல நமக்கு தெரிய வேண்டிய காரியம் எல்லாம் பரலோக சிந்தனை. இப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வரும் என்றால் நிச்சயமாகவே நாம் ஜெயித்து இயேசுவோடு கூட சிங்காசனத்துல அமர்வோம். நம்ம தோற்று போவோம் அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. மேன்மையான வாழ்க்கை இருக்கு, 1000 வருஷ அரசாட்சி இருக்குது, பரலோக வாழ்க்கை இருக்கிறது, ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கைய ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு வேணாம்னா அடுத்தது நரகம். அது ரொம்ப மோசமானது. நரகம் நித்தியமானது. எப்படி பரலோக நித்தியமானதோ அதே போல நரகமும் நித்தியமானது. நரகத்தை பத்தி இன்னைக்கு யோசிப்பதில்லை. எப்படி பரலோகத்துல சந்தோஷமா ஆண்டவரோடு கூட இருக்கிறோமோ அதே போல நித்தியமா அக்கினியில வேகணும். அக்கினி ரொம்ப கொடூரமானது. அதனாலதான் நம்மளை சுத்தி இன்னைக்கு அக்கினியை காட்டிக்கிட்டு இருக்கிறார். அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா அக்கினியை ஒண்ணுமே பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியாது. ஆண்டவருக்கு விரோதமா எழும்பி யாருமே ஜெயிக்க முடியாது. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. சாதாரண அக்கினி இல்ல, அது கூட 170 கிலோமீட்டர்ல பண்டக சார்ந்து காற்றையும் அனுப்பிட்டார்.
அணைக்கவே முடியல. தானா வந்து ஆண்டவரா நீ மனம் இறங்கினாதான். ஏன்னா அந்த அளவுக்கு பெருமை. நீ பாத்தீங்கன்னா 15 லட்சம் கோடி நாளே நாள்ல அழிஞ்சு போச்சுது. நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு வருட பட்ஜெட்டே வந்து 12 லட்சம் கோடி தான். ஆனா 15 லட்சம் கோடி ஒரே ஒருத்தருடைய பில்டிங் வந்து 10,000 கோடியில வந்து கட்டி வச்சிருந்தார் பங்களா, காட்டுக்குள்ள அழிஞ்சு போச்சுது ஒரே நாள்ல. ஏன்னா அது திரைப்பட நகரம். அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க அங்கதான் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அங்க இருக்கிறவங்க, அதாவது அந்த காட்டுத்தீ வர்றதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, விருது வழங்குகிற அந்த நிகழ்ச்சி. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுவாங்களாம். ஆனா இந்த வருஷம் யாருமே சொல்லல. கடைசியில அந்த தொகுப்பாளர் சொல்றார், கடவுளே வந்து இல்ல, கடவுள் இல்லைன்னா சொல்ற, நான் இருக்கிறேன் அப்படிங்கறத காண்பிக்கிறேன் அப்படின்னு அந்த மொத்தத்தையுமே வந்து ஆண்டவர் தீக்கிரையாக்கிட்டார். அதனால ஆண்டவர்கிட்ட எதிர்த்து யாரும் வந்து ஜெயிக்க முடியாது. அமைதியா இருக்கிறது வரைக்கும் இருப்பார். கோபம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு எல்லாமே பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமல் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பிச்சிட்டுன்னா யாருமே நிற்க முடியாது. அதனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற வார்த்தை, இந்த பூமிக்குரிய காரியங்கள் நிரந்தரமானவைகள் அல்ல, அதிலும் மேலானவைகளை நம்ம நாடணும். நமக்கு முன்னாடி நான் என்னைக்கு போய் அந்த சிங்காசனத்துல அமருவேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை மாத்திரம் நமக்குள்ள இருந்தா போதும். இதெல்லாம் வந்து அப்படியே பவுல் சொல்ற மாதிரி தொடச்சு போடுற குப்பையை போல, அதாவது எல்லாத்தையுமே தொடச்சு போட நம்மளால முடியும். யார் பேசினாலும் சரி, யார் எழும்பி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம இதை பத்தி கவலைப்படவே மாட்டோம். ஏன்னா நமக்காக சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது. எல்லாரும் நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஒரு விசை தேவ சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் செய்திடுவார் இன்று நீ காண்பார். கர்த்தர் செய்திடுவார் இன்று நீ காண்பார். இன்று நீ காண்பார். இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நல்லது போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லது போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, தேச வாருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேச வருகை தந்திடுவார். நேச வருகை தந்திடுவார். நேச வருகை தந்திடுவார். வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். பிராணிக்கு மேலா
சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டா. தாங்கிட தருவா, தப்பி செல்ல வாழி செய்வா. தாங்கிட தருவா, தப்பி செல்ல வாழி செய்வா. நீ தப்பி செல்ல வாழி செய்வா. நீ தப்பி செல்ல வாழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. சந்தோஷமானும் உங்கள் கவலை எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலை எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. எங்களுக்காக ஒரு சிங்காசனத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. உங்களோட கூட உட்காரக்கூடிய ஆண்டவரே அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த காரியத்தை எங்க கண்முன் வைத்து நாங்க ஓட செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க எப்படி உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வலது பார்சத்துல உட்கார்ந்தீங்களோ, அதே போல நாங்களும் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில எந்த அவமானமானாலும் சரி, எந்த நிந்தையானாலும் சரி, எந்த பாடானாலும் சரி, நாங்கள் உமக்காக சகிக்க ஆயத்தமா இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தையே நினைத்து, எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நினைத்து ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க, கிருபை தாங்க. எந்த சூழ்நிலையிலும் சரி அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. அந்த மேன்மையான ஆசீர்வாதத்திற்காக வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அதற்காக லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுவதற்கு, குப்பையுமாக எண்ணுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. பரலோகத்திற்கு முன்னாடி இந்த பூமிக்குரியவைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு, பரலோகத்திற்கு முன்பாக இவைகள் எல்லாம் குப்பை போல தோண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு இப்படிப்பட்டதான சிந்தனை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பரலோக தரிசனம், பரலோக சிந்தனை ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒரு நாள்ல உம்முடைய வலது பார்சத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற ஆண்டவரே அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக வாழ 1000 வருட அரசாட்சியில உமோடு கூட இணைந்து நாங்களும் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நீங்க எல்லாருக்கும் தாங்க. அதற்கு ஏற்ற விதத்துல உமக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. உமக்காக நாங்க செயல்படுவோம், உமக்காக நாங்க வாழ்வோம். அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரும் நீங்க தொட்டதற்காக நன்றி, ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது இப்படி சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், இப்படி சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனங்களும் மறையட்டும். இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இவருடைய உபதேசர் அண்ணனை ஆசீர்வதிங்க, அவருடைய துணைவியார், பிள்ளைகள், குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சபை பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க
ஆண்டவரே இந்த ஆலயத்தை சுற்றில் இருக்கிற வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் உள்ள இழுத்து கொண்டு வாங்க. நிறைய இடம் காலியா இருக்குதுப்பா, இவைகள் எல்லாம் நிரப்பப்படணும், ஆத்துமாக்களினாலே நிரப்பப்படணும். ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்க உள்ள அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிதாவானவர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா நீங்க இழுத்து உள்ள கொண்டு வாங்கப்பா. நீங்க தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கரம் பிடித்து நீங்க அமர வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவரை எங்க கிராமத்தில் இருக்கிற இந்த ஆலயத்தை சுற்றில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க கொடுக்கணும்ப்பா. அவர்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கிற விதத்துல அவர்கள் எல்லாம் உள்ள நீங்க அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நன்றி. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.